வசந்தனும் பார்வதியும் எங்களுக்கு அமுதினியை ரொம்ப பிடிச்சிருக்கு. தீரன் உனக்கு என இருவரும் தீரனை பார்க்க அவனோ எனக்கு கொஞ்சம் அவங்க கிட்ட பேசணும் என்று கூறினான். அதை கேட்டு கதிரேசன் அமுதினியிடம், அமுது, மாப்பிள்ளையை மாடிக்கு கூப்பிட்டுட்டு போய் பேசிட்டு வாமா என்று அனுப்ப, நீயும் வாடி என்று அமுதினி இதழினி கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்றாள். கதிரேசன் அதை கண்டு அவ எதுக்கு, அவ இங்கேயே இருக்கட்டுமே என்று கூற, தீரனோ பரவாயில்ல அங்கிள் என கூறிவிட்டு இருவரும் சென்றார்கள். பின்னாடியே இதழினி போனாள். காலையில் விளையாட்டுக்கு தான் கூறுகிறாள் என பார்த்தால் இவள் என்ன நிஜமாலுமே இருவர் பேசும் பொழுது என்னை கூப்பிட்டு வந்து விட்டாளே என சங்கடமான சூழ்நிலையில் இருந்த இதழினி இருவரும் மாடிக்கு வந்ததும், நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் அங்க இருக்கேன் என கூறிவிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி அவர்களை விட்டு மிக தொலைவில் மாடியில் ஒரு ஓரத்தில் நின்று வெளியில் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். அவளுக்கு அவர்கள் என்ன பேசுவார்கள் என கேட்க சுத்தமும் ஆர்வமில்லை. வெளியில் பராக் பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். அதுவும் அவர்களுடன் அனாவசியமாக இருப்பதுதான் என நினைத்து கொண்டு நேரங்கள் கடந்தும் இன்னும் அவர்கள் தன்னை அழைக்காமல் இருப்பதை கண்டு திரும்பிய இதழினி இருவரும் எதையோ தீவிரமாக பேசிக்கொண்டு இருப்பதை கண்டாள். ஆஹா, நல்லா பேசுறாங்களே, அப்ப இந்த சம்பந்தம் கண்டிப்பா ஓகே ஆயிடும் போலையே என சிரிப்புடன் திரும்பி விட்டாள். திரும்பி வேடிக்கை பார்த்தவள் 2 நிமிடத்திலேயே இடையில் ஏதோ ஒரு கை உரசவும் படபடப்புடன் திரும்பியவள் அவள் எதிரில் தீரன் நின்று கொண்டு அவள் இடையை கிள்ளிவிட்டிருந்தான். அவனின் கை இன்னும் அவள் வெற்றி இடைவெளியில் தான் இருந்தது. இதை சற்றும் எதிர்பார்க்காத அவனின் இந்த செயலில் எதுவும் பேச முடியாமல் இதழினி விழி பிதுங்கி நின்று கொண்டிருக்க, தாவணிய கட்டினா ஹிப்ப மறைச்சு கட்ட மாட்டியா? என்ன பழக்கம் இது? எதுக்குடி இப்படி காட்டிட்டு இருக்கிற? அடக்க உடக்கமா இருக்க தெரியாதா? இன்னொரு டைம் இந்த இடுப்பு தெரியட்டும், அப்புறம் இருக்குடி மவளை உனக்கு என அவள் இடையை நன்றாக வலிக்குமாறு கிள்ளிய தீரன் அவளின் தாவணியை இழுத்து விட்டு கொண்டு கீழே இறங்கினான். இதை வெளிக்காட்ட தெரியாத இதழினி மிக படபடப்புடன் வேகமாக படி இறங்கி கீழே ஓடிவிட்டாள். ஒன்றும் புரியாமல் படபடப்புடன் கீழே ஓடி வந்த இதழினி அவளுடைய அப்பாவும் வசந்தனும் ஏதோ தீவிரமாக உரையாடி கொண்டிருக்க, இந்த சூழ்நிலையில் நிற்க முடியாமல் அவள் அறைக்குள் ஓடிவிட்டாள். இவள் அறைக்குள் ஓடி வந்த பொழுது அங்கு முகம் முழுவதும் மிக மகிழ்ச்சியுடன் அமர்ந்திருந்த அமுதினி உள்ளே வந்த இதழினியை அணைத்து கொண்டு, எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்குடி இதழு என சந்தோஷமாக கூறினாள். அவள் கூறியதை கேட்ட இதழினி மீண்டும் அதிர்ச்சியில் வேறெந்த பேச்சும் வராமல் சந்தோஷமாக விலகியவள், இந்த சம்பந்தம் நிச்சயம் நின்று போகாது, எனக்கு அவரை பிடிச்சிருக்குன்னு நான் இப்பதான் வெளியில எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வந்துட்டேன், அவர் முன்னாடி சொல்றதுக்கு வெக்கமாகத்தானே இருக்கும் என தலை குனிந்து கொண்டு கூறினாள் அக்கா. இதழினி ஏதோ கூற வந்தவள் வெளியில் தீரன் எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு என இதழினி காதுபட சத்தமாக கூறினான். இதை இதழினி சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவன் கூறிய பதிலை கேட்டு அங்கிருந்த மூவரின் முகத்திலும் மிக சந்தோஷமாக இருந்தது. தீரன் சிரிப்புடன் சென்று அவனுடைய தாய் தந்தைக்கு நடுவில் அமர்ந்து கொண்டவன், எனக்கு உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குது மாமா, நீங்க எந்த கவலையும் இல்லாம இருக்கலாம், கல்யாணம் முழுசும் எங்களுடைய செலவுதான் என்று கூறினான். அதை கேட்டு மிகவும் ஆனந்தம் கொண்ட கதிரேசன், அமுதினிக்கும் உங்களை பிடிச்சிருக்குன்னு இப்பதான் மாப்பிள்ளை சொன்னான், நீங்க தான் என்னோட மூத்த மாப்பிள்ளை என்று தீரனின் கையை பிடித்து கொண்டு கைகளை குலுக்கி கொண்டார். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள, கல்யாண செலவு நீங்க மட்டும் ஏற்க வேண்டாம், அதுல பாதி பாதி வச்சுக்கலாம் என கூறினார் கதிரேசன். அதற்கு தீரனோ ஒத்துக்கொள்ளவே இல்லை. உங்க பொண்ணுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமா பண்ணுங்க, ஆனா கல்யாண செலவு நாங்க தான் பண்ணுவோம், இது எங்களுடைய முறை வழக்கம், இதை மாற்ற முடியாது என தீர்க்கமாக கூறினான். அவரால் மீண்டும் மறுக்க முடியவில்லை. கதிரேசனும் அதற்கு சரி என்று தலையை ஆட்டி ஒத்துக்கொண்டார். அப்பொழுது தீரனின் அம்மா பார்வதி, உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன், என்னோட அண்ணா பையனை நாங்க தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். என்னோட அண்ணாவும் அவங்க மனைவியும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அவங்களோட குழந்தை விக்ரமை நாங்க தான் சின்ன வயசுல இருந்தே வளர்த்திட்டு இருக்கோம். அவனும் எங்களுக்கு பையன்தான், எங்க கூட தான் இருக்கிறான். கிட்டத்தட்ட அவனுக்கும் தீரனுக்கும் ஒரே வயசுதான், 2 மாதங்கள் தான் வித்தியாசம். அவன் இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம் என்று சொல்வதால் தான் நாங்கள் தீரனுக்கு அடுத்து பொண்ணு பார்க்க ஆரம்பித்தோம். அவன் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறான். இன்னைக்கு அவனால் லீவ் எடுக்க முடியவில்லை, மற்ற ஃபங்க்ஷனுக்கு வந்து விடுவான் என்று கூறினார்கள்.
அதற்கு கதிரேசன், இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும் சம்பந்தி, இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு 2 பையனும் தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். உங்களோட 2 பையனும் ரொம்ப பொறுப்பானவங்கன்னு எனக்கு தெரியும். நான் விசாரிச்ச வரைக்கும் நல்ல பசங்க தான். நீங்க சொல்ற அந்த விக்ரம் ப்ரொஃபஸரா இருக்கிற காலேஜில் தான் எங்க பொண்ணு அமுதினியும் இதழினியும் படித்துட்டு இருந்தார்கள். அப்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நீங்களும் உங்கள் ஜோசியர்கிட்ட நல்ல நாள் எது என்று கேட்டு பாருங்கள். நாங்கள் போயிட்டு வருகிறோம் என கூறிவிட்டு அவர்கள் வரும் கிளம்ப தயாராகினார். அவர்கள் கிளம்பும் சமயம், இதழினி அக்காவை கூப்பிட்டு வாமா என்ற கதிரேசன் அழைத்தார். வெளியில் வரவே பிடிக்காமல் பயந்து கொண்டு ரூமினுள் இருந்த இதழினி அப்பா அழைத்ததால் தட்டி கழிக்க முடியாமல் அமுதினியை கூட்டிக் கொண்டு வெளியில் வந்தாள். அப்பொழுது தீரனும் அங்கதான் நின்று கொண்டிருந்தான். அப்ப நாங்க வரோமா, சீக்கிரமே மீண்டும் சந்திப்போம் என இருவரிடமும் விடை பெற்று விட்டு கிளம்பினார்கள். தீரன் இதழினி அருகில் நின்றிருந்ததால் போயிட்டு வரேன் என அவள் காதருகில் கூறிவிட்டு கிளம்பினான் தீரன். ஆனால் தீரன் அருகில் வரும்பொழுது இதழினி தான் படபடத்த இதயத்தை கட்டுப்படுத்த முடியாமல் மிகவும் பயந்து கொண்டிருந்தாள். அவனின் பெர்ஃப்யூம் வாசம் வேறு அவளின் மூக்கில் ஏறி அவளின் நிலையை மேலும் அவஸ்திக்கு உள்ளாக்கியது. பின் மாப்பிள்ளை வீட்டாரை கேட் வரை சென்று வழி அனுப்பி வைத்துவிட்டு அப்பாவும் அமுதினியும் மீண்டும் உள்ளே வந்தார்கள். நீங்க 2 பேரும் நான் சொல்ற மாப்பிள்ளையத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதை நான் வெளியே பெருமையா சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா ஏன்னு தெரியல, அமுதினிக்கு வர வரன்கள் எல்லாம் சரியாக சேராமல் இருந்தது. அமுதினியை சந்தோஷமாக அணைத்து கொண்டு இப்பொழுது ஆனந்த கண்ணீருடன் வீட்டினுள்ளே நுழைந்து ஹாலில் உட்கார்ந்தார். இதழினி தான் முதலில் அந்த கண்ணீரை கண்டுகொண்டு அப்பா என்று துடிதுடித்து போனாள். ஏன்பா அலறிங்க, அழாதீங்கப்பா, அக்காவுக்கு தான் நல்ல சம்பந்தம் அமைந்து விட்டதே என மென்று முழுங்கியவாறே சொன்னாள். இல்லம்மா, இது ஆனந்த கண்ணீர். உங்களோட அம்மா இல்லாம உங்களை நான் நல்லபடியா வளர்த்தலைன்னு இங்க யாருமே தவறா சொல்லிடக்கூடாதுன்னு நான் ரொம்ப கவனமா இருந்தேன். நீங்க 2 பேருமே நான் சொல்ற மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதை நான் வெளியே பெருமையா சொல்லணும்னு கடையில் உள்ளவங்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டே இருந்தேன். அது இப்போ நடந்ததில்ல. வர கண்ணீர் தான் இந்த ஆனந்த கண்ணீர். எப்படியோ அமுதினிக்கு நல்ல வரன் பிடிச்சிருச்சு. இப்போ நான் பார்த்த மாப்பிள்ளை அமுதினிக்கு ரொம்ப பிடிச்சும் போச்சு. இனிமேல் நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். எனக்கு ஒன்றுமே ஆகாது. யாருமே என்னையும் சரி உங்களையும் சரி தப்பா பேசவே முடியாது என்று மிகவும் சந்தோஷமாக கூறினார். அவர் கூறியதை கேட்டு அவர் நெஞ்சில் சாய்ந்து கொண்ட இதழினி, எதுக்குப்பா இப்போ இவ்வளோ எமோஷ்னல் ஆகுறீங்க? நீங்கள் எப்படியெல்லாம் எமோஷ்னல் ஆகக்கூடாது என பயந்து கொண்டு அவரை நெஞ்சை தடவி கொடுத்தாள். அமுதினி அமைதியாக அவளின் தந்தையை பார்த்தவள், என்னப்பா சொல்கிறீங்க? நீங்கள் பார்த்து வச்ச மாப்பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணாதான் மானம் போகாதா? ஒருவேளை நான் காதலிச்சிருந்தா நான் கெட்ட பொண்ணா என்று அவள் கதிரேசனை பார்த்து கேட்டாள். ஆனால் கதிரேசன் அப்படியெல்லாம் இல்லையம்மா என்று கூறாமல் மாறாக கோவப்பட்டார். ஆமா, நீ காதலிச்சா கெட்ட பொண்ணுதான். அப்பன் பேச்ச கேட்காத அப்பன் மானத்தை வாங்குற பொண்ணு கெட்ட பொண்ணுதான் என கூறினார். அமுதினி அதற்கு எதுவுமே பதில் பேசாமல் அமைதியாக இருந்தாள். அம்மா இல்லாம சொந்தக்காரங்க யாரோட சப்போர்ட்டும் இல்லாம உங்க 2 பேரையும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தி இருக்கிறேன் தெரியுமா? எப்படியெல்லாம் கட்டுப்பாடுகளோடு இருக்கணும், எந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லித்தானே உங்களை நல்ல முறையில் வளர்த்தி இருக்கிறேன். அப்பொழுது நீங்க 2 பேருமே நான் வளர்த்தின தங்கங்கள் தானே. கண்டிப்பா இந்த அப்பா சொல்றத தான் கேட்பீங்க, தப்பு பண்ண மாட்டீங்க. சரி, இன்னைக்கு மதியம் சமைக்க வேண்டாம். அப்பா உங்களுக்கு பிரியாணியும் சிக்கன் சில்லியும் வாங்கிட்டு வந்துடுறேன் என கூறிவிட்டு கதிரேசன் எழுந்து சென்று விட்டார். கதிரேசன் சென்றதும் அமுதினி திரும்பி இதழினியை பார்த்தவள், இருடி, நான் பக்கத்துல கவிதாக்கா வீட்டுக்கு போயிட்டு வரேன் என அவசரமாக கிளம்பினாள். ட்ரெஸ்ஸு கூட மாத்தாம இப்படியேவா போற என அமுதினியை கேட்கவும், அப்பா வருவதற்குள் நான் வந்து விடுவேன். அப்பா எப்படியும் டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசிட்டு அப்புறம்தான் பிரியாணி வாங்கிட்டு வருவார். நான் 1/2 மணி நேரத்தில் வந்துடுவேன் என கூறிவிட்டு அமுதினி ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு மிக வேகமாக சென்றாள். அவ்வளவு நேரம் உணர்வுகளை அடக்கி கொண்டு இருந்த இதழினி சற்று முன்பு நடந்த நிகழ்வில் கண்களில் தேங்கிய கண்ணீருடன் அறைக்குள் ஓடினாள். அறையின் கண்ணாடியில் சற்று நேரத்துக்கு முன்பு மகிழ்ச்சியாக சிரித்து அவள் அழகை ரசித்த இதழினி இப்பொழுது அதே கண்ணாடியின் முன்பு நின்று கொண்டு அழுது கொண்டிருந்தாள்.
அவளுக்கு நடந்ததை நினைத்து எதுவுமே புரியவில்லை. லேசாக பைத்தியம் பிடித்ததைப் போலதான் உணர்ந்தாள். அறையின் வாசலை திரும்பி பார்த்து அக்கா வந்து விடுவாளோ என பயந்து கதவை தாளிட்டு விட்டு வந்தவள் இடையை மறைத்திருந்த தாவணியை விலக்கி வெளிர் நிற இடையில் சிவந்திருந்த இடத்தை கண்டு மேலும் கண்ணீர் சிந்தினாள். இதற்கு முன்பு பார்த்திடாத யாரென்றே தெரியாத ஒருவன் அவள் இடையை பிடித்ததும் இந்த சூழ்நிலையில் எப்படி என்னை அத்துமீறி தீண்டலாம்? ஏதோ உரிமைப்பட்டவன் போல தீண்டிவிட்டு அப்படி ஒரு கேவலமான செயலை செய்துவிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் அவளை மிரட்டிவிட்டு வேறு செல்வது எந்த விதத்தில் நியாயம்? இது எந்த வகையான செயல்? தன்னுடைய அக்காவை பெண் பார்க்க வந்த மாப்பிள்ளை அக்காவிடம் நன்றாக பேசிவிட்டு தன்னிடம் வந்து இப்படி அத்துமீறி தீண்டிவிட்டு கீழே சென்று மீண்டும் அக்காவை பிடித்திருக்கிறது. சீக்கிரம் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று கூறுவதை எந்த விதத்தில் எடுத்துக்கொள்வது? முதலில் அவன் தன்னை இப்படி தீண்டியதை எப்படி அக்காவிடமும் அப்பாவிடமும் சொல்வது? சம்பந்தம் நின்றுவிட்டால் அப்பாவின் உயிருக்கே ஆபத்தாகிவிடும். அக்காவும் இவ்வளவு வரங்கள் வந்ததை கழித்துவிட்டு இப்பொழுது இவரை போய் பிடித்திருக்கிறது என்று கூறுகிறாள். இப்பொழுது தான் என்ன செய்வது? இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துவேன் என அழுது கொண்டு இருந்தவளின் போன் அடித்து கொண்டிருந்தது. முதலில் அதை சற்றும் கண்டுகொள்ளாமல் அழுது கொண்டுதான் இருந்தாள். விடாமல் அடித்த போனை எடுத்து இதழினி யார் என கேட்க பார்த்தாள். புது நண்பராக இருந்தது. அதே சமயம் நம்பர் சற்று ஃபேன்சியாகவும் இருந்தது. அதை கண்டு குழப்பத்துடன் அட்டன் செய்தவள் அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டே நடுங்கிய குரலில் ஹலோ என கூறினாள். இந்த பக்கம் அவள் நடுங்கிய குரலை ரசித்த தீரன் ஹலோ இடுப்பழகி என்று கூறினான். அதை கேட்டு அதிர்ந்த இதழினி எதிரில் பேசியவன் யார் என்பதை ஓரளவு யூகித்து இருந்தாலும் அவள் யாரென்றே தெரியாது போல் யார் அது, யார் நீங்க என பதற்றத்துடன் கேட்டாள். உன்னோட இடுப்பை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்து கிள்ளுனவன், இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னை முழுசா பார்த்து கொண்டாட போறவன் என குரலில் குலைவு எதுவும் இல்லாமல் கணீர் குரலிலேயே அவன் பேசினான். இதழினி அவன் பேசியதை கேட்டு முகத்தை சுளித்தவள், எதற்கு இப்படியெல்லாம் பேசுறீங்க? எங்க அக்காவை பொண்ணு பார்க்க வந்துட்டு என்கிட்ட நீங்க இப்படியெல்லாம் நடந்துக்கிறது சுத்தமாகவே சரியில்லை. நீங்கள் பண்ணியது மிக மிக தவறான விஷயம். முதல்ல என் நம்பர் எப்படி உங்களுக்கு கிடைச்சது என்று அவள் அழுகையிலேயே கேட்க, அலறத முதல்ல நிறுத்திடி என அவன் மிரட்டினான். அவரின் கணீர் குரல் ஒவ்வொன்றுக்கும் இதழினி அதிகமாகவே பயந்தாள். அழுகையும் நின்றுவிட்டது. நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று கூறியவன் நாளைக்கு பார்க்கலாம் என கூறிவிட்டு அவள் பதிலை எதுவும் எதிர்பாராமல் போனை வைத்து விட்டான். மீண்டும் நாளை என்ன நடக்கும் என்பதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளை அடுத்த பாகத்தில் சந்திக்கலாம். இந்த கதை மிகவும் நன்றாக இருக்கும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.